everyone. Welcome to Learn with Hema. இன்னைக்கு ராஷ்டிர பாஷா லெசன் நம்பர் 7. என்ன படிக்க போகிறோம்? எஸ்ஏ ஃப்ரம் ப்ரோஸ் லெசன், அதாவது கத்தியாலிருந்து பாட் கா சாரான்ஷ். அதில் ஃபஸ்ட்டு லெசன் ஸ்வர்கு கி கோஜோட சம்மரி படிக்க போகிறோம். கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ராஷ்டிர பாஷா எக்ஸாம் பேப்பர் 1ல் रोमन लेटर 9 இந்த போர்ஷன் வரும். கிசி ஏக் பாட் கா சாரான்ஷ் லிக்கியே, அதாவது ஏதாவது ஒரு பாடத்தோட முழு சம்மரி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு 10 லெசன் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு லெசன் ஸ்வர்கு கி கோஜ், அதோட சம்மரி. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 213 அதில் இந்த சம்மரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமில் உங்களுக்கு 4 டாப்பிக்கில் சம்மரி கேட்பாங்க. அதில் ஏதாவது ஒரு லெசன் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கிற லெசனை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ முழுசாக 10 மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்வர்கு கி கோஜ் பாட் கா சாரான்ஷ். ஸ்வர்கு கி கோஜ், ஸ்வர்குனா என்ன? பாரடைஸ், ஹெவன், சொர்க்கம். கோஜ் அப்படின்னா தேடல், சர்ச், சர்ச் ஆஃப் த பாரடைஸ், சொர்க்கத்தின் தேடல். அதுதான் இந்த லெசனோட மீனிங். இது ஒரு சிம்பிள் கதை, ரொம்ப ஈஸியாக நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதிடலாம். दक्षिण भारत में विजयनगर एक शक्तिशाली राज्य था. दक्षिण भारत में தென்னிந்தியாவில், இன் சவுத் இந்தியா, விஜயநகரம் एक शक्तिशाली, शक्तिशाली மீன்ஸ் பவர்ஃபுல், சக்தி வாய்ந்த, ராஜ்யதா ராஜ்யமாக திகழ்ந்தது. உஸ் राज्य के तेनाली गांव में राम नाम का एक व्यक्ति रहता था. उस राज्य के तेनाली गांव में, அந்த ராஜ்யத்தை சேர்ந்த தெனாலி என்ற ஊரில், தெனாலி गांव में, ராம் நாம் கா, ராம் என்ற பெயர் கொண்ட, ஏக் வியக்தி, வியக்தி என்றால் ஆள், ஒன் பர்சன், रहता था வாழ்ந்து வந்தான். वहाँ के लोग उसे तेनालीराम कहते थे. वहाँ के लोग அங்கிருந்த மக்கள், உசே தெனாலிராம் कहते थे, அவனை தெனாலிராம் என்று கூப்பிட்டார்கள். रोजगार की तलाश में वह राजधानी विजयनगर गया. ரோஸ்கார் அப்படின்னா வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட். ரோஸ்கார் கி தலாஷ் மே, தலாஷ்னாலும் தேடுறது, தேடல், இன் சர்ச் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். வ ராஜ்தானி விஜயநகர் கயா. ராஜ்தானி மீன்ஸ் கேபிட்டல் சிட்டி, தலைநகரம். விஜயநகரம் சென்றான். तेनालीराम की मुलाकात विजयनगर के उदार विद्या प्रेमी और कला प्रिय राजा कृष्णदेवराय से हुई. तेनालीराम की मुलाकात அப்படின்னா, முலாகாத் மீன்ஸ் சந்திப்பு, மீட்டிங். யாரை மீட் பண்ணா? விஜயநகர் கே உதார், உதார் மீன்ஸ் ஜெனரஸ், தாராள மனம் கொண்ட. வித்யா பிரேமி அறிவார்ந்த, ஸ்காலர்லி. और கலாப்பிரிய கலை ரசிகர், ஆர்ட் லவர். இந்த குணங்களை கொண்ட ராஜா கிருஷ்ணதேவராய சே ஹுயி. ஸோ விஜயநகரத்தில் அந்த நாட்டு ராஜாவை சந்திக்கிறான். तेनालीराम के बातों से प्रभावित होकर राजा ने उसे तुरंत नौकरी दी. तेनालीराम के बातों से, बातोना அவனுடைய வார்த்தைகளால், பிரபாவித் ஹோக்கர், பிரபாவித் அப்படின்னா இம்ப்ரெஸ் ஆகி, கவரப்பட்டு. ராஜா நே உசே துரந்த் நௌக்ரி தி, ராஜா அவனுக்கு துரந்த், இமீடியட்லி, உடனடியாக, நௌக்ரி தி வேலையை கொடுத்தார். धीरे धीरे तेनालीराम अपनी बुद्धिमानी और चतुराई के कारण दरबारी बन गया. धीरे धीरे நாட்கள் செல்ல செல்ல மெதுவாக, தெனாலிராம் அப்னி புத்திமானி, அப்னி தன்னுடைய, புத்திமானி அப்படின்னா விஸ்டம் ஞானம்,
और चतुराई, चतुराई மீன்ஸ் கிளவர்னஸ், ஸ்மார்ட்னஸ், இன்டெலிஜென்சி, அதாவது அறிவாற்றல். இந்த இரண்டின் காரணமாக தர்பாரி பன் கயா, அந்த சபையில் ஒரு தர்பாரியாக ப்ரமோட் ஆயிடுறான். महाराज कृष्णदेव राय को अपनी बचपन में सुनी कथा के अनुसार स्वर्ग देखने की इच्छा उत्पन्न हुई और अपनी मंत्रियों से उसकी राह पूछा. महाराज कृष्णदेव राय को, ராஜாவுக்கு अपनी बचपन में தன்னுடைய குழந்தை பருவத்தில், பச்பன் சைல்ட்ஹுட், குழந்தை பருவத்தில் சுனி கதா கே அனுசார், சுனி கதான்னா என்ன, கேட்ட கதைகள். சின்ன வயசில் நமக்கு தாத்தா பாட்டியெல்லாம் கதை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ராஜாவுக்கு சில கதைகளை சொல்லியிருக்காங்க. அந்த கதைகளின் படி, அனுசார் மீன்ஸ் அதன் படி, அக்கார்டிங் டு த ஸ்டோரீஸ், சுனி கதா கே அனுசார் ஸ்வர்க் தேக்னே கி இச்சா, ஸ்வர்க் அந்த கதையில் சொர்க்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சொர்க்கத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை, இச்சான ஆசை, உத்பன்ன ஹுயி உண்டானது. और மற்றும் अपनी मंत्रियों से उसकी राह पूछा, अपनी मंत्रियों தன்னுடைய மந்திரிகள், மந்திரிகளிடம் உஸ்கி எப்படி அந்த சொர்க்கத்தை அடையிறது அப்படின்னு ராக பூச்சா, வழியை கேட்டார். சபா கே சாரே மந்திரிகன் சிர் குஜாத்தே பேட்டே தே. ராஜா சொர்க்கத்துக்கு வழியை கேட்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. சபா கே சாரே மந்திரிகன், சபையில் இருந்த அனைத்து, சாரே மீன்ஸ் ஆல், மந்திரிகன் அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மந்திரிகன் சிர் குஜாத்தே பேட்டே தே. சிறுனா என்ன, தலை, ஹெட். குஜானா அப்படின்னா ஸ்க்ராச்சிங், சொரியிறது, தலையை சொரிஞ்சிக்கிட்டே பைட்டே தே உட்கார்ந்துருந்தாங்களாம். அதாவது ஒரு விஷயம் தெரியலனா குழந்தைங்க என்ன செய்வாங்க, தலையை சொரிஞ்சிட்டு உட்காருவாங்கள்ல, அதே மாதிரி அந்த மந்திரிகள் ராஜா கிட்டேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு நினச்சிட்டு, தெரியலன்னு சொன்னால் ராஜா என்ன எடுத்துப்பாரோ தெரியலையே அப்படின்னு தர்ம சங்கடமான ஒரு நிலையில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம். தெனாலிராம் நே உஸ்கா பத்தா பத்தானே கா வாதா கியா. அப்போ நடுவில் வந்த தெனாலிராம் உஸ்கா பத்தா, எதோட பத்தா, பத்தானா என்ன, அட்ரஸ், விலாசம், சொர்க்கத்தோட விலாசம், உஸ்கா பத்தா. பத்தானே கா நான் காட்டுறேன் அப்படின்னு வாதா கியா, வாதானா ப்ராமிஸ். ஸோ ராஜா கிட்ட சத்தியம் பண்ணுறான், சொர்க்கத்தோட விலாசம் தானே, நான் காட்டுறேன் அப்படின்னு. तेनालीराम ने उक्त काम के लिए 10,000 सोने के सिक्के और 2 माह का समय भी मांगा. தெனாலிராம் உக்த் காம்னா சொல்லப்பட்ட வேலை, செட் ஒர்க், ஓகே. உக்த் காம் அந்த வேலைக்காக, உக்த் காம் கேலியே 10,000, 10,000னா எவ்வளோ, 10,000. சோனே கே சிக்கே, சோனா மீன்ஸ் கோல்டு, சிக்கே அப்படின்னா காயின்ஸ். சோனே கே சிக்கே தங்க காசுகள், 10,000 தங்க காசுகள் மற்றும் 2 மா கா சமை, மானா மாதம், மாதம் மந்த், மஹீனா அப்படி கூட சொல்லலாம், இல்லை மானு சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். தோனா ரெண்டு மாதத்தோட, சமை அப்படின்னா நேரம், எனக்கு 2 மாதம் டைம் கொடுங்க, அத்தோட 10,000 தங்க காசுகள் கொடுங்க அப்படின்னு மாங்கா கேட்குறான். மகாராஜ் இஸ் பர் ராஜி ஹோ கயே. ராஜா அதுக்காக அது மேலே ராஜி ஹோனா மீன்ஸ் அக்ரி பண்ணுறது, ஒத்துக்கொள்கிறது. மகாராஜா என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒத்துக்கிறார். பர் ஏ ஷர்த் रखी कि स्वर्ग का पता नहीं बताने पर उनको दंड दिया जाएगा. पर ஆனால் यह शर्त, ஷர்த்துனா என்ன, பெட், அதாவது பந்தயம் வைக்கிறாரு. என்ன பந்தயம் வச்சாரு, ரக்கி வைக்கிறது, ரக்கி மீன்ஸ் டு கீப் அ பெட்.
कि स्वर्ग का पता नहीं बताने पर அந்த 2 மாசத்துல நீ ஸ்வர்க்கத்தோட விலாசம் சொல்லலைன்னா உன்கோ அவருக்கு தண்டு தியா ஜாயேகா. தெனாலிராம்க்கு என்ன கொடுப்பாங்களா ராஜா? தண்டு அப்படின்னா தண்டனை, பனிஷ்மெண்ட். दिया जाएगा. अन्य दरबारी तेनालीराम की कुशलता से जलने वाले थे. अन्य दरबारी மற்ற दरबारीகள், சபையோர். தெனாலிராம் की कुशलता, कुशलता மீன்ஸ் டேலண்ட், ஸ்கில், திறமை. தெனாலிராமோட திறமையை பார்த்து ஜல்னே வாலே தே. ஜல்னா அப்படின்னா டு பர்ன், எரியிறது இல்லையா? எரியிறதுன்னா ஒன்று அந்த வேர்ப் வரும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பொறாமை கொள்வது. சரியா? மற்ற தர்பாரிகள் தெனாலிராமோட திறமையை பார்த்து பொறாமை கொள்கிறவங்களா இருந்தாங்க. इसलिए அதனால் उनका अनुमान था कि वह स्वर्ग को नहीं खोज पाएगा और उसको दंड मिलेगा. इसलिए அதனால் उनका अनुमान, अनुमानना கெஸ். ஓகே, அவங்க என்ன அனுமானம் செய்கிறாங்கன்னா அனுமான் தாக்கி வ ஸ்வர்கு கோ, அவன் சொர்க்கத்தை நஹி கோஜ் பாயேகா, தேட மாட்டான், தேட முடியாது அவனால். அவுர் மற்றும் உஸ்கோ தண்டு மிலேகா, அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? கெஸ் பண்ணுறாங்க எல்லாரும். தோ மா பீத் கயே. दो மா 2 மாதம். பீத் கயே, பீத் ஜானா அப்படின்னா பாசவே, அதாவது கடந்து போயிற்று. 2 மாதம் கடந்தது. तेनालीराम महाराजा और अन्य मंत्रियों को एक सुंदर स्थान पर ले गए. தெனாலிராம் என்ன பண்ணுறார்? மகாராஜாவையும் அந்நிய மந்திரியும் மற்ற மந்திரிகளையும் ஏக் சுந்தர் ஸ்தான் பர், ஒரு அழகான ஸ்தான் அப்படின்னா பிளேஸ், இடத்திற்கு கூட்டிட்டு போகிறார். லேகையே. உஸ் ஜகா கி ஹரியாலி चहचहाते पक्षी पेड़ पौधे सहित शुद्ध वातावरण आदि से राजा अति प्रसन्न हुए. उस जगह की, அந்த இடத்தின், ஹரியாலி, ஹரியாலி மீன்ஸ் greenery, அதாவது பசுமை. चहचहाते पक्षी, चहचहाना மீன்ஸ் chirping, அதாவது ட்விட்டரிங், பக்ஷி பறவைகள், பறவைகள் கீச்சொலி எழுப்போம்ல, அந்த சத்தம் நிறைய கேட்குது. பேடு பௌதே, பேடு பௌதேனா பிளான்ஸ், ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ். சரியா? மரங்களும் செடிகளும். சஹித் அப்படின்னா இன்க்ளூடிங், இது அனைத்தையும் ஒன்றாக கொண்ட சுத்த வாத்தாவரன். சுத்த அப்படின்னா சுத்தமான, வாத்தாவரன் சுற்றுச்சூழல். ஆதி இவற்றையெல்லாம். ஆதி சே ராஜா அத்தி பிரசன்ன ஹுயே. இதெல்லாம் பார்த்த உடனே ராஜா அத்தி பிரசன்ன, அத்தி பிரசன்னா ஓவர் ஜாய்ட், பரவசம் அடைகிறார். இவ்வளோ அழகாக இருக்கே இந்த இடம்னு. மந்திரிகன் கி உத்தேஜனா சே ஸ்வர்கு கி பாத் ஆயி. மந்திரிகள் எல்லாம் அவரை பார்த்து பொறாமை கொள்றவராக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ராஜா கிட்ட போய் அவரை தூண்டுறாங்க. உத்தேஜ்னா அப்படின்னா தூண்டுதல், ஸ்டிமுலேஷன். மந்திரிகன் கி உத்தேஜ்னா சே, மந்திரிகளுடைய தூண்டுதலினால் ஸ்வர்கு கி பாத்தாயி, சொர்க்கத்தோட பேச்சு வந்தது. சரி, இதெல்லாம் காட்டுற, சொர்க்கம் எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. தப் தெனாலிராம் நே உத்தர் தியா, அப்பொழுது தப் தெனாலிராம் நே உத்தர் தியா, உத்தர்னா ஆன்சர். 2 உத்தர் இருக்குது, ஒன்று நார்த்து, இன்னொன்று ஆன்சர். இங்கே ஆன்சர் கொடுக்குறாரு. जब अपनी ही पृथ्वी पर फल फूल पेड़ पौधे पक्षी पशु के साथ एक शुद्ध वातावरण उपलब्ध है तो वही स्वर्ग है. जब अपनी ही पृथ्वी पर, जब அப்படின்னா எப்பொழுது, अपनी ही पृथ्वी, पृथ्वी மீன்ஸ் earth, உலகம். எப்பொழுது தன்னுடைய உலகத்திலேயே பல் ஃப்ரூட்ஸ் பழங்கள், பூல் மலர்கள், பேடு மரங்கள், பௌதே செடிகள்,
பசு மிருகங்கள், பக்ஷி பறவைகள், கே சாத் இவற்றுடன் ஏக் சுத்த வாத்தாவரன் ஒரு சுத்தமான சுற்றுச்சூழல், உப்லப்த் ஹே உப்லப்த் அப்படின்னா அவைலபிள், அதாவது அங்கே கிடைத்திருக்கு. தோ வஹி ஸ்வர்க் ஹே அப்போ அதுதான் சொர்க்கம். वास्तव में स्वर्ग जैसी किसी जगह का कोई प्रमाण ही नहीं है. वास्तव में उन्मयिल एक्चुअली इनफैक्ट स्वर्ग जैसी किसी जगह का कोई प्रमाण ही नहीं है. स्वर्ग जैसी किसी जगह का स्वर्गத்தை போல எந்த இடத்துக்கும் பிரமான் கோई प्रमाण ही नहीं है. प्रमाण मीन्स ப்ரூஃப், ஆதாரம். ஆதாரமே கிடையாது. சொர்க்கம்னு ஒரு இடம் இருக்குன்னு ஒரு ஆதாரமே கிடையாது. நம்ம உலகத்தில் இவ்வளோ அழகான பசுமையான இடம்தான் சொர்க்கம் அப்படின்னு கடைசியில் தெனாலிராம் சொல்கிறான். तेनालीराम ने सभी को समझाया कि 2 महीनों में 10,000 सोने के सिक्के से उत्तम पौधे और बीज खरीदे गए. तेनालीराम सभी को समझाया कि समझाना அப்படின்னா எடுத்துரைக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. எல்லாரைக்கும் சொல்லி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறான்? 2 महीने में 2 மாதத்தில் 10,000 सोने के सिक्के से அந்த 10,000 தங்க காசு வாங்கினல்ல, அதில் என்ன பண்ணனா உத்தம் பௌதே, உத்தம்னா சிறந்த, பெஸ்ட் குவாலிட்டி, பௌதே மீன்ஸ் பிளான்ட்ஸ், और बीज, बीजना सीड्स விதைகள், खरीदे गए, खरीदना அப்படின்னா டு பை, அதாவது வாங்கின, சிறந்த விதைகளும் செடிகளும் வாங்கின. विजयनगर के ज़मीन में उन्हें लगवा दिया गया. विजयनगरத்தின் ज़मीन में தரையில் उन्हें लगवा दिया गया. அந்த விதைகளையும் செடிகளையும் விதைத்து விட்டேன். इसके कारण वह जगह बहुत आकर्षक दिखती है. इसके कारण இந்த காரணத்தினால் वह जगह அந்த இடம் बहुत आकर्षक, आकर्षकனா அட்ராக்டிவ், கவர்ச்சியானதாக, அழகானதாக, ரொம்ப அழகானதாக, திக்தி ஹே தெரிகிறது. ஜமீன் भी உப்ஜாவு பன் கயி ஹே. ஜமீன் भी அந்த இடத்துல இருக்கிற தரை, உப்ஜாவு, உப்ஜாவுனா செழிப்பானதாக, வளமானதாக, ஃபர்டைல், பன் கயி ஹே மாறிவிட்டது. तेनालीराम की ऐसी करामत पर राजा कृष्णदेवराय प्रसन्न हुए. तेनालीराम की ऐसी करामत पर, தெனாலிராமனின் இந்த மாதிரியான கராமத் அப்படின்னா என்சாண்ட்மெண்ட், மந்திரம், அதாவது மேஜிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கராமத். பர் ராஜா, அதை பார்த்த ராஜா கிருஷ்ணதேவராய் பிரசன்ன ஹுவே சந்தோஷம் அடைகிறார். He is very happy. तेनालीराम को ढेरों इनाम दिए. தெனாலிராமனுக்கு ढेर அப்படின்னா ஹீப்ஸ், குவியல் குவியலாக, இனாம் அப்படின்னா ப்ரைஸ். ஓகே, அவனுக்கு குவியல் குவியலாக பணத்தையும் பொருள்களையும் வழங்கினார். ஸோ இந்த கதையோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ரீகேப் ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம், ஓகேவா? स्वर्ग की खोज पाठ का सारांश. दक्षिण भारत में विजयनगर एक शक्तिशाली राज्य था. उस राज्य के तेनाली गांव में राम नाम का एक व्यक्ति रहता था. वहाँ के लोग उसे तेनालीराम कहते थे. रोजगार की तलाश में वह राजधानी विजयनगर गया. तेनालीराम की मुलाकात विजयनगर के उदार, विद्या प्रेमी और कला प्रिय राजा कृष्णदेवराय से हुई. तेनालीराम के बातों से प्रभावित होकर राजा ने उसे तुरंत नौकरी दी. धीरे धीरे तेनालीराम अपनी बुद्धिमानी और चतुराई के कारण
दरबारी बन गया। महाराज कृष्णदेवराय को अपनी बचपन में सुनी कथा के अनुसार स्वर्ग देखने की इच्छा उत्पन्न हुई और अपनी मंत्रियों से उसकी राह पूछा। सभा के सारे मंत्रीगण सिर खुजाते बैठे थे। तेनालीराम ने उसका पता बताने का वादा किया। तेनालीराम ने उक्त काम के लिए 10,000 सोने के सिक्के और 2 माह का समय भी मांगा। महाराज इस पर राजी हो गए, पर यह शर्त रखी कि स्वर्ग का पता नहीं बताने पर उनको दंड दिया जाएगा। अन्य दरबारी तेनालीराम की कुशलता से जलने वाले थे, इसलिए उनका अनुमान था कि वह स्वर्ग को नहीं खोज पाएगा और उसको दंड मिलेगा। 2 माह बीत गए। तेनालीराम महाराजा और अन्य मंत्रियों को एक सुंदर स्थान पर ले गए। उस जगह की हरियाली, चहचहाते पक्षी, पेड़ पौधे सहित शुद्ध वातावरण आदि से राजा अति प्रसन्न हुए। मंत्रीगण की उत्तेजना से स्वर्ग की बात आई। जब अपनी ही पृथ्वी पर फल फूल, पेड़ पौधे, पशु पक्षी के साथ एक शुद्ध वातावरण उपलब्ध है तो वही स्वर्ग है। वास्तव में स्वर्ग जैसी किसी जगह का कोई प्रमाण ही नहीं है। तेनालीराम ने सभी को समझाया कि 2 महीनों में 10,000 सोने के सिक्के से उत्तम पौधे और बीज खरीदे गए। विजयनगर के ज़मीन में उन्हें लगवा दिया गया। इसके कारण वह जगह बहुत आकर्षक दिखती है। ज़मीन भी उपजाऊ बन गई है। तेनालीराम की ऐसी करामत पर राजा कृष्णदेवराय प्रसन्न हुए। तेनालीराम को ढेरों इनाम दिए। இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. Kindly subscribe our channel and hit the bell button. Thanks in advance. Every moment is a fresh beginning, so keep learning. See you all soon with another video. Bye bye. Take care till then. धन्यवाद. शुभकामनाएं.